நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். வெவ்வேறு தன்மைகளைக் கொண்ட மானிட ஆன்மாக்களை விடுவிக்கும் முன் குறிப்பிட்ட சில செயல் திட்டங்களுக்காக முதலில் 7 ரிஷிகளை பிரம்மதேவர் மனித உருவில் படைத்தார். ஜைமினிய உபனிஷத் என்ற நூலின்படி அந்த ரிஷிகளின் பெயர்கள் அகஸ்தியர், அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் என இருக்க, பிரகதாரண்யக உபனிஷத் என்ற நூலில் அகஸ்தியர் என்பதற்கு பதில் பிருகு முனிவரின் பெயர் காணப்படுகின்றது. அதைப் போலவே பிற பிரிவுகளைச் சேர்ந்த நூல்களில் 7 ரிஷிகளின் பெயர்கள் மாறுபட்டு காணப்படுகின்றன என்கிறார்கள். உலகில் பிறந்திருக்கும் மானிடர்களை 7 பிரிவுகளாக, அதாவது ஒவ்வொரு ரிஷியின் குலத்தையும் கொண்ட 7 பிரிவை சார்ந்தவர்களாக இருக்க வைக்கவே பிரம்மா 7 ரிஷிகளை படைத்தார். ஒரு குலம் என்பது ஒரு கோத்திரத்தை, அதாவது ஒரு ரிஷியை குறிக்கும். ஒவ்வொரு பரம்பரையில் வெளிப்படும் ஒவ்வொருவரும் ஒரே இரத்த இனத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். இதன் காரணமாகத்தான் திருமணத்தில் ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவியாவது இல்லை. ஏனெனில் அவர்கள் சகோதரர்கள், அதாவது உடன் பிறந்தவர்கள் என்பது நியதி. ஆனால் இன்றும் சில ஜாதியினரில் அதிக அளவிலான எண்ணிக்கையில் கோத்திரங்கள் உள்ளன. இன்று உலகில் 2500க்கும் அதிகமான கோத்திரங்கள் உள்ளன. பரபிரம்மனின் உடலுக்குள் இருந்து பிரம்மா சில குறிப்பிட்ட தெய்வங்களை வெளியே கொண்டு வர ஏற்பாடு செய்திருந்தாலும், முதலில் மேன்மையான ஞானம் கொண்ட 7 மகரிஷிகளை படைத்த பிரம்மா அப்படி படைக்கப்பட்டிருந்த தெய்வங்களையும் ரிஷிகளையும் உடனடியாக பூமியில் செயல்படும் நிலையில் அனுப்பவில்லை. அதன் காரணம், முதலில் அவரால் படைக்கப்பட்ட 4 யுகங்களும் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்த அவருக்கு அதிக அளவிலான காலம் தேவையாக இருந்தது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.